ஏன்னா நீ பண்ற எனக்கு இருக்குதுண்ணா வந்த மாதிரியே இருக்குது. சிஎஸ்கே ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து இப்போ ஃபங்க்ஷன், அதனால் அதுக்காக வந்தோம். இங்கே வந்து ஒரு 2 நாள் ஆகுது. 2 நாளாகவே வந்து தொடர்ந்து எதனா ஒரு சவுண்டு கேட்டுனே இருக்குது. ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி, ஓடுற மாதிரி, கத்துற மாதிரி, ஒரு மாதிரி கொசு சவுண்டு கேட்டுனே இருக்குது. அப்புறம் தான் இங்கே என்ன இது, ஏன் இந்த மாதிரி சவுண்டு வருது, ஏன் வந்து 8 மணிக்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு கொசு சாப்பிடுவீங்க, என்ன இதுன்னு கேட்டுன்னு இருக்கும்போது தான் அப்புறம் எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பசங்க, இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அண்ணன் பசங்க. இவர் பேர் தீபக், இவர் வேதேஷ், இவங்க கனிஷ்கா. இவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி எதிரில் கிணறு இருக்குது, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு பழஞ்ச கிணறு இருக்குது. அந்த கிணறுல வந்து ஒரு 5 வயசு பாப்பா விளையாடிட்டு தான் இருக்கும், நல்லா விளையாடிட்டு இருக்கோம். வேதேஷ் வீடுலாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். அந்த பாப்பா வந்து விளையாடிட்டே இருக்கும்போது கிணறுல வந்து இறந்துச்சு. இறந்துட்டு அந்த பாப்பா இறந்துட்டோம் பிறகுமா அந்த பாப்பா விளையாடுற சவுண்டு, சுற்றுற சவுண்டு, திடீர்னு அழுகுற சவுண்டு, என்னை விட்டுட்டீங்களேன்ற சவுண்டு, என்னை காப்பாற்றலேன்ற சவுண்டு, அந்த மாதிரி கிணறுல வந்து எப்பயுமே வந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. கரெக்டாக அந்த மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு அந்த அழுகுற சவுண்டு கேட்கும், அப்படியே குமுறுற சவுண்டு கேட்கும். ஆனால் வீட்டாண்ட வந்து அந்த பாப்பா விளையாடுற சவுண்டு, ஓடுற சவுண்டு, கொசு சவுண்டு இதெல்லாம் கேட்டுனே இருக்குன்ட்டு பயப்படுவாங்க. அது இல்லாமல் யார் உடம்புலனா திடீர்னு பிடிச்சிடும், கை கால் வராமல் படுத்துப்பாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவாங்க, 8 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்கிறது சந்திப்படுத்துவாங்க. இப்போ அந்த பாப்பா அதிகமாக இந்த வீட்டில் தான் விளையாடும். பக்கத்து வீடே அப்போ அந்த பாப்பா வீடு எதிரில் கிணறு. அதிகமாக சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இது, எங்கள் பெரிய அண்ணன் வீடு முன்னில் ஒன்றும் இல்லை. இது ஆனால் பூனைங்க நடந்துட்டு எங்கள் பெரிய அண்ணன் வீடு இது. சரி, இங்கே அந்த பாப்பா வந்து விளையாடி இருந்தது. சரி, அந்த பாப்பா இருக்குதா, அந்த பாப்பாவுடைய ஆசை என்ன, அந்த பாப்பா கிட்ட பேசலான்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. இவங்கெல்லாம் வந்து அந்த பாப்பா பற்றியே சொல்லிகிட்டே இருக்காங்களா. சரி, அந்த பாப்பா கடைசியாக எதனா ஆசை வேணுமா, அதனால அந்த பாப்பாவுக்கு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த பாப்பாவுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும். இந்த பாபிகள் பொம்மை ரொம்ப நாளே கேட்டுன்னு இருந்தது. சரி, ஒன்றே இல்லை, அந்த பாப்பாவுக்கு தான் சரி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அதான் சரி எதனா வேணுமா, இருக்குதா, என்ன எது என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த எடுக்கலான்ட்டு பார்த்தோம். இது சேலஞ்ச் வீடியோ வந்து எஸ்ஆர் நோ சேலஞ்ச் வீடியோ. டைம் கரெக்டாக 12 மணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த டைம் தான் நாங்கள் வீடியோ பண்ண முடியல. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாருமே இல்லை, ஃபங்க்ஷன் இருந்தால எங்கள் சின்ன அண்ணன் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் எங்கள் பெரிய அண்ணன் வீட்டில் நாங்கள் தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு தெரியாது நாங்கள் தூங்க போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் அவங்களே பயந்துருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாமி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தைரியமாக வந்துருக்குறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வந்ததுலேருந்தே எனக்கே ஒரு பொண்ணு நானே பயந்தாலும் அவங்க நான் மென்டல் தைரியமாக பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் கை வச்சுருங்க. இது காயின் சேலஞ்ச் வீடியோ. எஸ்ஆர் நோ சேலஞ்ச் பண்ண போகிறோம் காயின் வச்சு. இங்கே யாராவது இருக்கீங்களா? பயமா இருக்கு. பாப்பா வேதேசன்னா கூட தான் விளையாடிட்டு இருப்பீங்க, ஏன் மாதிரி பயம் கொடுத்துறீங்க? ஆனா உன் பேர் சொல்லும் போது தான் பயப்படாதம்மா. பாப்பா பயம் கொடுத்தாதீங்க. உங்களுக்கு எதனா ஆசை இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? கை வலிச்சிட்டு வருது. சரி, பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. பாப்பா உனக்கு எதனா பிரச்சனையா இப்போ? சரி சரி, புரிஞ்சிச்சு பாப்பா. பாப்பா எஸ்ன்னு சொல்லிருக்குற, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்குது. ஆனால் எந்த விதமான பிரச்சனைன்னு தெரியல. நீ இறந்துட்ட ஓகே,
பிரச்சனைனா உன்னை யாருன்னா கட்டி வச்சிருக்காங்களா, உன்னை அவங்களுக்காக ஏவி விடுறதுக்காக யாருன்னா தீய சக்தியா யூஸ் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் கட்டி வச்சிருக்காங்களான்ட்டு ஃபர்ஸ்ட் உன்னை கேட்குறோம். சரி பாப்பா, உன்னை கட்டி வைக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? சரி பாப்பா, இப்படி ஆயுசு முடிஞ்சிருச்சான்னு கேட்கணும். அப்பா உன்னுடைய ஆயுசு வந்து கேட்க வாங்கியா? ஏன் இந்த மாதிரி பண்ற? அப்பா உன் ஆயுசு வந்து முடிஞ்சிருச்சா? சரி பாப்பா, உங்க ஆயுசு முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஆயுசு முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆயுசு முடியாமலே நீங்க இறந்துருக்க கூடாது. ஆனா அது தெரியாம நடந்த ஒரு விஷயம், தவறுதலா நடந்துருச்சு. அது யாருமே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசை வேணா எதனா வேணா நாங்க நிறைவேற்றுறோம். சரிங்களா? நீங்க அதுக்காக வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டு இது பண்ணிக்காதீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு உங்களை யாரும் மந்திர கட்டாலும் உங்களை கட்டி வைக்கல, நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஆன்சருக்கு. இப்போ வந்து உங்களை என்ன கேட்குறதுனா, உங்களை யாரா தீய சக்தியா பயன்படுத்தி எதனா வீட்டுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்க போறோம். என்ன கை வைங்க பாப்பா. உங்களை வந்து யாரா தீய சக்தியா பயன்படுத்தி, அதாவது குட்டி பிசாசா ஒருத்தவங்க வீட்டுக்கு உங்களை ஏவி விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, வெளியே யாருமே இல்லை. ஏய், யாரும் தட்டுறாங்க. மேல மேல போயிடு. இருங்க, யாரும் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னாச்சு? கதவு தானா பிடிச்சி வலிக்குது. கதவு தானா திறந்து தானா வலிக்குது. இப்ப நம்ம சத்தம் கேட்டுதாங்க. ஸ்கிரீன் துணி ஆடுது. ஸ்கிரீன் துணி ஆடுது. சாம தூக்கி போட்டு பாப்பா, நீ மட்டும் தான் இருக்கியா? இங்க வேற எதனா அமானுஷமான ஆவி எதனா இருக்குதா? கடவுளே, முருகா, அல்லா, வெளியே போகுது. வெளியே போக நம்ம எப்படி இருக்க முடியல. சேலஞ்ச் வீடியோ விடக்கூடாது. நம்ம சேலஞ்ச் வீடியோல வந்து நம்ம டைவர்ட் பண்றது தான் இந்த மாதிரி பண்ணுது. பக்கம் வந்துச்சு பொம்மை. பயமா இருக்கு. ஸ்கிரீனு அத்தை அத்தை. ஏய், அதுவும் சாத்திக்கிட்டு தானா நம்ம எப்படி போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? உனக்கு நல்லது பண்றதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்க. எங்க மேல அன்பா தானே இருப்போம், நல்லது பண்றதுக்கு தானே வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏன் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற? உன்னுடைய ஆசை என்ன நிறைவேற்றிட்டு போலாம், உங்க கஷ்டம் என்ன கேட்டுட்டு அதுக்கு எதனா சாங்கியம் பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம்,
உன் ஆன்மா சாந்தி அடையறதுக்கு எதனா கடமந்திரம் பண்ணி தொலைலாம் தானே வந்திருக்கிறோம். ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ணுகிற நீ? நல்லது பண்ண வந்தது எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா இப்பதானே இங்க இருந்துச்சு. இங்கதான் screen. ஏய் ரெண்டு இருக்கு. இருக்கா? உள்ள திறந்து வந்துட போகுது. ஜன்னல் இருக்குது, லைட்டா இருக்கும். லாக்ல தான் இருக்குது. அப்பவே வேணாம் என்ன குழந்தை பிள்ளை பேசணும் நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. இப்ப அந்த குழந்தைங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்ப குழந்தையானே தெரியல, இல்ல வேற எதனா இருக்குதானோ தெரியல. ஏன் இப்படி சுத்தி சுத்தி இந்த மாதிரி பண்ணுகிற நீ? நம்மள பண்ண விடாம இல்ல நம்மள பயம் கொடுத்தோன்னு பாக்குதுப்பா. கேமரா வச்சுட்டு நம்ம சேலஞ்ச் வீடியோ என்னன்னு அந்த பாப்பாக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியை நம்மள சும்மாவே கிட்ட வந்துட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டி நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. தள்ளி விட்டா கூட நம்மளாண்டே வருது. இது இன்னும் ஒண்ணுமே புரியல. பொம்மை மறுபடியும் என்ன கீழே விட்டுக்குது. நேரம் தானே இப்பதானே வச்சோம். அத்தா, பயமா என்னவோ நம்மள பண்ண போகுது. போயிடலாம்னா கதுவே திறக்கலையே, அப்படியே சாத்திக்கிச்சே. திறக்க இப்ப வெளியே முடியுதா? போத்தோட பயமாகுது. கது திறக்க முடியுதா போய் பாரு. நான் வெளியே போனாலும் நம்மள எல்லாம் பண்ணி கதை திறக்கும். வெளில போனா நம்மள எல்லாம் பண்ணிச்சுனாக்க நானும் ரொம்ப டைட்டா இருக்குது. யாராச்சும் வெளியே இருக்காங்களா? திறக்க முடியல. சாப்பாடு போட்டுருக்கா? ஏய், யாரோ பூச்சி எழுதுறாங்க. யாருன்னு பார்த்து ஏய் இழுக்கிறாங்க. கை கதை பூச்சி வலிக்கு. திறக்க முடியல. வர கதை திறக்க முடியல. ஏய் கதை திறக்க முடியல. வலிடா கதை திறக்க முடியல. எப்படி போறது? நம்ம சேலஞ்ச் வீடியோ முடிச்சாதான் போக முடியும். கதை வர மாட்டேங்குது. வேற மேல தாப்பால் கூட ஓப்பன்ல தான் இருக்கு. கீழே கூட தாப்பால்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. பாருங்க கதை வர மாட்டேங்குது. சேலஞ்ச் வீடியோ முடிச்சிடலாம். என் போன் யாரோ வந்து எத்தாம இருந்தது. யாரு பின்னாடி என்ன கத்துறது? போன் யாரோ எத்தாம இருந்தது. புடவை மாரி இருந்துச்சு. கத்துன சரி போனா வெளியே பண்ணா சார். லாஸ்டா ரூம்ல தான் இருக்கு பாத்துறேன். என்னடா இவ்வளவு தைரியமா இருக்க நீ? தீபா எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? தீபா வானப்பா பயமா இருக்கு. கீழே யாரு ஏதோ பின்னாடியே வந்து நான் அப்பதான் அதுதான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னோம். நீ நானும் கேக்குறேன். ஏன்னா நீ பண்ற எனக்கு பயமா இருக்குதுண்ணா. பின்னாடியே வந்த மாதிரியே இருக்குது. அண்ணா யாரு இது? யாரு இது?